அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகளின் தொடர் கோரிக்கைகளுக்கு மத்தியில் வெளியாகியுள்ள இந்த அறிவிப்பு குறித்து விரிவாக விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அதில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. கூட்டம் முடிந்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக விவரித்தார். முக்கியமாக அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்த முடிவெடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். Under the leadership of our Prime Minister Shri Narendra Modi ji, the Cabinet Committee of Political Affairs has decided today, that is 30th April 2025, that caste enumeration should be included in the forthcoming census. சாதிவாரி கணக்கெடுப்பை காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் அரசியல் கருவியாக பயன்படுத்தியதாக அஸ்வினி வைஷ்ணவ் குற்றம் சாட்டினார். According to Constitution of India, census is a union subject. Some states have conducted surveys. I am repeating the word surveys to enumerate castes. Some states have done this well, while some others have conducted such surveys purely from a political angle in a non-transparent way. சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசுகள் நடத்தினால் குழப்பம் ஏற்படும் என்றும் அவர் விளக்கமளித்தார். மத்திய அரசின் இந்த அறிவிப்பு குறித்து கருத்து தெரிவித்த காங்கிரஸ் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி 11 ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய அரசுக்கு ஞானோதயம் வந்திருப்பதாக விமர்சித்தார். Caste census we have been fighting now for some time. Government has opposed for some reason. We don't understand what that reason is. They have suddenly decided to do it. We welcome that. We are happy that they have done the caste census. சாதிவாரி கணக்கெடுப்பை பீகார் முறையில் நடத்தாமல் தெலங்கானா முறையில் நடத்தவும் ராகுல் காந்தி வலியுறுத்தினார். மத்திய அரசின் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த அறிவிப்பு தமிழக அரசு, திமுக மற்றும் இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது தொடங்கும், எப்போது முடிவடையும் என்ற முக்கிய கேள்விகளுக்கு பதில் இல்லை என விமர்சித்துள்ளார். பீகார் மாநிலத்தின் தேர்தல் வருவதால் இந்த அறிவிப்பு வெளியாகி இருப்பதாக சந்தேகம் எழுப்பிய முதல்வர், மத்திய அரசுதான் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற தங்களின் நிலைப்பாடு நிரூபிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு அறிவிப்பை மனதார வரவேற்பதாக தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சி காலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டதாகவும் பிறகு ஆட்சிக்கு வந்த திமுக அரசு அந்த முயற்சிகளை கைவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவில் கடைசியாக 1931ஆம் ஆண்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.